பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலே கொடுக்கப்படும் செய்தியானது உம்முடைய மன்னா கர்த்தாவே, அதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் கரந்தொட்டு ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் நீர் காத்துக்கொள்ளும். எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே, இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமதகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆச்சரியங்கள், வேதத்தில் உள்ள ஆச்சரியங்கள். அதில் நான் 4 தலைப்பு எடுத்திருக்கிறேன். முதலாவது உயர்த்தும் ஆச்சரியம். எப்படி ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று நம்ம பார்க்கும்போது, பெலிஸ்தரும் சவுலின் தலைமையில் இஸ்ரவேலரும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வராங்க. அப்படி சண்டை போட வரும்போது பெலிஸ்தர் தலைவன் ஒருத்தன் காத் வம்சத்தை சார்ந்தவன், அவன் கோலியாத். அவன் பயங்கர உருவமாக பயங்கர பெருசாக இருப்பான். அவன் காலையில் தோறும் வந்து நின்று ஒரு இடி முழக்கம் போல் கத்துவான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவன் சொல்கிற வசனம் இது இருக்குது பாருங்கள். அவன் என்னோடே யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும். என்னோட யுத்தம் பண்ண வர்றவன் என்ன கொன்னா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். அப்படி இல்லாமல் நான் அவனை ஜெயித்து விட்டால் நீங்கள் எனக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி 40 நாள் வந்து நிற்பானான். 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். அதை பார்க்குற சவுல் கொண்டு எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்வார்களாம், பயப்படுவார்கள். 17-11 பாருங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். போர் ரொம்ப மும்முரமாக இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கட்டளையை அவன் கொடுக்குறான் பெலிஸ்தர். அப்புறம் அவன் என்ன செய்யலை, எல்லாரும் பயப்படுறத பார்த்து அவனுக்கு ரொம்ப தெம்பாக போயிட்டு நம்ம இவங்களை எப்படியாவது மேற்கொண்டு விடலாம் என்று நினைக்கிறான். அந்த சமயத்தில் ஈசாயின் 3 குமாரர் இந்த சேனையில் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்துவிட்டு வரும்படி ஈசாய் தன்னுடைய மகனாகிய தாவீதை அனுப்புகிறான். தாவீது அந்த இடத்துக்கு அவங்க சகோதரர்களெல்லாம் சுகம் விசாரிக்கிறான். சுகம் விசாரித்து விட்டு அவன் திரும்பும்போது இந்த பெலிஸ்தன் நின்று கத்துகிறான். உடனே இவன் என்னமோ பேசுகிறானேன்னு இவன் கவனிப்பான். அவனை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இவன் என்ன பேசுகிறான் என்று இவன் கவனித்துட்டு உடனே என்ன செய்கிறான், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் கேட்குறான். எல்லாரும் பயந்து அவன் சத்தத்தை கேட்டு பயப்பட்டு அவன் முகத்துக்கு என்ன செய்கிறார்கள், விலகி ஓடி போனார்களாம். என்ன செய்யன்னு தெரியாமல் அவ்வளோ பேரும் ஓடி போகிறாங்க. இதை இவன் பார்த்த உடனே இவன் என்ன செய்கிறான், சொல்லுகிறான் பாருங்க. 26வது வசனம் 17-26. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவ சேனையின் புத்திரர். நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவன் தைரியம் சொல்கிறான். உடனே இல்லை, அப்படி நாம் போரிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட கேட்குறான். அப்போ அரசர் என்ன செய்வாராம், என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கார் பாருங்க. 25வது வசனம். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார். அவனுடைய குமாரத்தையே அவனுக்கு கொடுப்பான். அவனை ஐஸ்வர்யவானாக்குவான். 3 காரியம் சொல்லியிருக்கான் சவுல். அதனால இவன் என்ன சொல்கிறான், சரி
நானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சகோதரர்கள்லாம் திட்டுறாங்க, என்னடா நீ வந்தவன் வந்து எங்களை பார்த்துட்டு எங்கள் சுகத்தை பார்த்துட்டு நீ பேசாமல் வீட்டுக்கு போவியா, நீ நான் அந்த பெலிஸ்தனை கொல்றேன்ட்டு நிற்கிய அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், ராஜாவிடத்தில் போய் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க. ஒரு தடவை ஒரு சிங்கமும் ஒரு தடவை ஒரு கரடியும் வந்து என்னுடைய மந்தையில் உள்ள ஆட்டை பிடித்து கொண்டது. உடனே நான் என்ன செஞ்சேன், ஓடி போய் அவங்க வாயில் இருந்த அந்த ஆட்டை மீட்டு கொண்டேன். உடனே அந்த சிங்கம் என் மேலே பாஞ்சிச்சு, கரடியும் பாஞ்சிச்சு. அவைகளை நான் என்ன செய்து விட்டேன், அடித்து கொண்டு விட்டேன். ஒரு நிமிஷத்தில் அடிச்சிட்டேன். அந்த பலன் எனக்கு யார் கொடுத்தா, தேவாதி தேவன். அதே மாதிரி தான் இந்த பெலிஸ்தனும் அந்த கரடி சிங்கம் போல தான் ஒருத்தன். அதனால் இவனை கொல்லுவது எனக்கு எளிதான காரியம் அப்படின்னு சொல்கிறான் ராஜாக்கிட்ட. உடனே சவுல் இதை கேட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி நீ போ. சவுல் என்ன சொல்கிறான் பாருங்கள், 37ஆம் வசனம் கடைசி வார்த்தை. சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். உடனே அவனுக்கு ராஜ வஸ்திரம் அந்த பட்டயம் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவன் போட்டுட்டு அவனால் நடக்க முடியல. உடனே நான் சாதாரணமாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லி, என்னோட ஆண்டவர் வரார்ல, நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அதெல்லாம் தூர போட்டுட்டு இவன் போகிறான். போய் அங்கே போய் என்ன செய்கிறான், பார்க்குறான். அவன் பயங்கரமாக இவனை பார்த்த உடனே, நீ என்ன வேறு நாயா, நான் என்னை அடிக்கிறதுக்கு கம்பு கொண்டுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி இவனை கிண்டல் அடிக்கான். இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், 45ஆவது வசனம். பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 47ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இவ்வளோ தைரியமாக அவன் பேசுகிறான். உடனே கோலியாத்துக்கு ரொம்ப கோவம் வந்தது. கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன செய்கிறான், வீராவசனங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோவத்தோடு ஓடி வாரான். உடனே இவன் என்ன செய்கிறான், தன்னை அடைப்பை பைக்குள்ளே கைவிட்டு அதுலேருந்து ஒரு கூழாங்கல், 5 கூழாங்கல் வச்சுருக்கான் இல்லையா, அதில் ஒரு கூழாங்கலை எடுத்து கவனில் வைத்து சுழற்றி அவன் நெற்றியில் படும்படி எறிந்தான். அவன் நல்லா குறி வச்சு அடிப்பான். அது மாதிரி நல்லா அடிக்கிறான். ஒரு அடி அடித்த உடனே அந்த கல் போய் எங்கே பதிதான், அந்த கோலியாத்தினுடைய நெற்றியில். மற்ற இடம்லாம் கவசம் போட்டு மூடி வச்சுருக்கான். அந்த நெற்றி மட்டும் இருக்குது ஓப்பனாக. நெற்றி மூக்கு கண் மட்டும்தான் தெரியும். இவன் அந்த இடத்துல அடித்த உடனே அப்படியே குப்புற விழுந்துட்டான். குப்புற தரையில் விழுந்த உடனே இவன் என்ன செய்கிறான், ஓடி போய் அவன் இடுப்பில் உள்ள வாளையே உருவி அவன் கழுத்தை வெட்டி அவன் தலையை அந்த வாளில் குத்தி தூக்கிட்டான். இதை பார்த்த உடனே தன்னுடைய தலைவன் விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பெலிஸ்தர்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை விரட்டி அவர்களை மேற்கொண்டார்கள். அதை பார்த்த உடனே தாவீதுக்கு அதிகமான மதிப்பு கிடைக்குது. அந்த இடத்துல இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை புகழ்ந்து பாடுறாங்க. அது யாருக்கு பிடிக்கல, சவுலுக்கு பிடிக்கல. எப்படி பாடினாங்க அந்த பெண்கள்லாம், தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 என்று சொன்னார். உடனே அவனுக்கு ரொம்ப கோபமாக வருது, ஒரு விதத்தில் பொறாமையும் வருது. அதனால் சவுல் என்ன செய்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக அவன் கீழ்ப்படியாமை பாவங்களெல்லாம் அவன் செய்கிறான். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சவுலை விலக்கிட்டு தாவீதை அவன் ஸ்தானத்தில் என்ன செய்தார், ராஜாவாக வைக்கிறார். அவர் நியமிச்சிட்டார். இவன் வேண்டாம், இவன் நான் சொல்கிறபடிலாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான். அமிலைக்கீரை ஃபுல்லாக அழிச்சு போட்டுருன்னு சொன்னார். இவன் என்ன செய்ய, அதில் உள்ள நேர்த்தியான ஆடுகள் அது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த தலைவர்களை கொல்லலை. அதனால் ராஜாக்களெல்லாம் கொல்லாமல் வச்சுக்கிட்டான். அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. 2வது, ஆசாரியர் செய்ய வேண்டிய பலி செலுத்துறது, அந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் இவன் தான் ராஜா தானே, அதனால் நான் செய்வேன், அந்த மாதிரி ஒரு இது பெருமை கொண்டு அவன் செய்ததை கர்த்தர் விரும்பவே இல்லை. அப்படி அவன் ரொம்ப பொல்லாப்பு செய்ததுனால கர்த்தர் சவுலை வெறுத்தார்.
அதனால் அவனை தள்ளிட்டு யாரை ராஜாவாக வைக்கணும்னு நினச்சாரு, தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அது வரைக்கும் தாவீது என்ன செய்யப்பட்டான்? சவுலினால் விரட்டப்பட்டான். எப்படியா ஒரு கௌதாரியை விரட்டுவது போல அவனை விரட்டி 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 போகிறான். ஆனால் என்ன செய்யல, ஒரு நாளாவது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போட மாட்டேன். 2 தடவை சான்ஸ் கொடுப்பார் ஆண்டவர். 2 தடவையும் அவன் என்ன செய்யலை, அவனை கொல்லலை. கடைசியில் சவுல் தன்னுடைய வாளையே தரையில் நல்லா அழுத்தி ஊனிட்டு அது மேலே என்ன செஞ்சிட்டான், விழுந்து மரித்தான். அந்த அளவுக்கு அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்துச்சு. அந்த இடத்துல கர்த்தர் ஆடுகளின் பின்னால் அலைந்து திரிந்த இந்த தாவீதை அந்த இஸ்ரவேல் சமஸ்தம் முழுவதற்கும் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் தன்னை எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார் என்று பார்க்கும்போது தாவீதுக்கும் இது ஆச்சரியமாக இருந்தது. நமக்கும் அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வாறு கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை. நம்ம அவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலையும் காப்பாற்றி அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். 2வது என்ன ஆச்சரியம்னு சொன்னால், உணர்த்தும் ஆச்சரியம். அதாவது தாவீது இப்போ ராஜாவாயிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் பாருங்கள். அதில் 1வது வசனம், ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ இஸ்ரவேலில் எருசலேமில் இருந்து விட்டான். அவன் போருக்கு போகல. எல்லா ராஜாக்களும் போருக்கு போகிற காலம் அது. அந்த நேரத்தில் இவன் என்ன செஞ்சான், வீட்டில் இருந்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலத்தில் என்ன செய்கிறான், தன்னுடைய அரண்மனை உப்பிரிகைன்னா மேல் மாடியில் அப்படி உலாவிக்கிட்டு இருக்கார். அப்படி உலாவி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் குளிக்கிறதை அவன் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன செய்யுது, அந்த பெண் மீது ஒரு இச்சை காம வெறி வருது. உடனே அவள் யாருன்னு விசாரிக்கான். போருக்கு இப்போ போயிருக்கிற ஒரு போர் வீரன் உரியாவினுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவனுடைய மனைவின்னு அறிந்த பின்பும் அதுதான் ஆண்டவருக்கு விரோதமான பாவம். ஆண்டவர் என்ன சொன்னார், பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. ஆண்டவர் கொடுத்த கட்டளையில் ஒரு கட்டளை அது இல்லையா, கடைசி கட்டளை. அதனால் அதை அவன் மீறினான். தைரியமாக என்ன செய்கிறான், மீறிட்டான். மீறி அவளை கற்பழித்து அவளை அனுப்பி விட்றான், வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் உரியாவை அந்த போர்க்களத்துலேருந்து கூப்பிட்டு அவள் வீட்டுக்கு போக சொல்கிறான். அவன் வீட்டுக்கு போக சொல்கிறான். அவன் போகாமல் என்ன செஞ்சுக்கிட்டான், அரண்மனையிலேயே தங்கிட்டான். உடனே ராஜா அடுத்த நாளுக்கு பார்க்கும்போது அவன் வீட்டுக்கு போகல, அவன் அரண்மனையிலே இருந்துக்கிட்டான். எல்லா போர் வீரர்களும் அங்கே போர்க்களத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு வீட்டுக்கு போகணும், அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்லுவான். உடனே ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு நகல் எழுதி அவன் கையிலேயே கொடுத்து விட்றார். வத்சேபாள் கற்பம் தரித்து விட்டேன் இந்த செய்தியை ராஜாவுக்கு சொன்னதுனால அவன் என்ன செய்கிறான், இப்போ உரியாவை கொல்றதுக்கு திட்டம் போடுறான். அப்போ உரியாவை எப்படி கொல்றான் பாருங்கள். அந்த நகலில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். அந்த ராஜா கொடுத்த நகல்னா அவன் பிரிக்கவே இல்லை, அப்படியே கொண்டு போகிறான் பாருங்கள். 15வது வசனம், அந்த நிருபத்திலே, அந்த கொடுத்து விட்ட நிருபத்தில், மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அவன் வெட்டி சாகும்படி நீங்கள் எல்லோரும் பின்னால் வந்துடுங்க, அவனை முன்னால் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே யோவாப் என்ன செய்கிறான், அந்த ஏற்று போரிடுகிற போர் வீரர்களில் பராக்கிரமசாலிகள் இருக்கிற இடத்துல உரியாவை நிறுத்திடுவான். அங்கேருந்து அவனுங்க வெள்ளு விடுவானுங்க, அம்பு விடுவானுங்க, எதையாவது பண்ணுவானுங்க. அதுக்கு நேரம் அவன் நிப்பாட்டோன்னு சொன்னால் இவனை கண்டிப்பாக வீழ்த்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போட்டு அதேபடி ராஜா எழுதி கொடுத்த அந்த நிருபத்தின்படி அவன் என்ன செய்கிறான்,
யோவாப் அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தின் சிலர் மடிந்தார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்படி அவனை கொன்றுவான். கொன்ன பிறகு இந்த செய்தி ராஜாவுக்கும் பத்சேபாளுக்கும் போகுது. அவங்க துக்கம் கொண்டாடி அதுக்கப்புறம் பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டாடுவாங்க. அந்த துக்கம் முடிந்த பின்பு பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். இதை பார்த்த ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குவே. நல்ல பையன் நல்லவேன்னு சொல்லி நான் இவனை எங்கே வச்சுருக்கேன், இல்லை இஸ்ரவேல் சமஸ்தம் முழுவதற்கும் ராஜாவாக வச்சுருக்கேன். இவன் என்ன செய்கிறான், என்னுடைய கட்டளையை மீறி இருக்கான். அப்போ கர்த்தர் என்ன செய்வார், நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்கணும். உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நாத்தான் என்னும் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுக்கு விளங்கும்படியாக நாத்தான் அதை கூறுகிறான். உடனே இவன் என்ன சொல்கிறான், அப்படி செய்தவன் யார் அப்படின்னு கேட்கும்போது நீ தான் அப்படின்னு சொல்லி நாத்தான் சொல்கிறான். சொன்ன உடனே நாத்தான் தான் செய்து தவறுன்னு அப்போ தான் உணர்றான். அது வரைக்கும் அவனுக்கு தான் ராஜான்ற திமிரில் தான் இருந்திருக்கான். அவனுக்கு தான் செய்தது தவறுனே தெரியல. இப்போ நாத்தான் உணர்த்தியவுடன் அதான் உணர்த்தும் ஆச்சரியம். ஆண்டவர் எப்படி உணர்த்துறார் பாருங்க. நீ செஞ்சு தப்புடா, உன்னை கொன்றுவேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ செய்கிறது தவறு, பிறனுடைய மனைவியை இச்சித்து அதுவும் அவனை கொன்னுட்டு அவளை ஏற்றுக்கொண்டாய், இது தவறுன்றதை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்திட்டு 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12:13 சொல்கிறார். தாவீது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இதில் தான் 51ஆம் சங்கீதத்தை அவன் சொல்லி அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்குறான். 51ஆம் சங்கீதத்தை பார்த்தனா, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறேன், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், என் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போதும் உடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போதும் உடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன்னு சொல்லி அதிகமாக அழுகிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், 10ஆவது வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மண்டாடி ஜெபிக்கிறான். அப்படி அவன் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவனை என்ன செய்கிறாராம், மன்னித்தார். அதான் எல்லாம் கொடுத்துருக்கு. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். பாவம் மன்னிப்பு ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் அவனுக்கு மன்னித்தார். ஆனால் ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவன். அந்த நியாயத்தின்படி 3 காரியங்களை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார், என்ன செய்வேன்னு சொல்லி. அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்வதற்காக அவனை நீ என்ன செய்தாய், கொண்டாய். அது மற்றவங்களுக்கு அறிய முடியாது, ஏன்னா போரில் தான் இறந்துருக்கான். ஆனால் அதை நீ பிளான் பண்ணி செய்த அப்படின்றத கர்த்தர் அறிகிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, பட்டயம் எந்தெந்தைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். 10ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12:10 கடைசி பகுதியில் பாருங்கள். உன் வீட்டை எந்தெந்தைக்கும் உன் வீட்டை விட்டு பட்டயம் என்ன செய்யாது, விலகாது. ஒன்று. அடுத்தது என்ன சொல்கிறார், நீ ஒளிப்பீடத்தில் இந்த காரியத்தை செய்த, நான் என்ன செய்ய போகிறேன், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன். அது ஒரு தண்டனை. அடுத்த தண்டனை என்ன சொல்கிறாரு, 14ஆவது வசனம், உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொன்னான். பத்சேபாளுக்கு பிறக்குதுலையே, அப்போ அவள் கற்பம் தரித்திருக்கா, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். இந்த 3 தண்டனையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் செய்த பாவத்திற்கு தண்டனையை கொடுக்குறார். அப்போ உணர்த்துகிறார் ஆண்டவர்,
நீ செய்தது தப்பு. யாராக இருந்தானே, ராஜாவாக இருந்தானே, யாராக இருந்தானே, அவங்களுக்கு ஆண்டவர் நியாயத்தோடும் நீதியோடும் என்ன செய்வார்? தீர்ப்பளிப்பார். அதனால் அவன் பாவத்தை உடனே உணர்ந்து அறிக்கையிட்டான். என்ன நீ என்ன பார்த்து சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் ராஜாவாக இருக்க, நீ என்கிட்ட வந்து நான் செய்கிற தப்புன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசாமல் உடனே தன்னுடைய பாவத்தை அவன் என்ன செய்தான்? உணர்ந்தான், கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டான். அதனால் கர்த்தர் அவன் சாகாதபடி அவனை காத்து கொண்டார். ஆனால் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார்? 3 தண்டனைகளை அவனுக்கு கொடுக்கிறார். அதனால் இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் உணர்த்தும் ஆச்சரியம். 3வது உருவாக்கும் ஆச்சரியம். எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை எப்படி உருவாக்குகிறார் என்று பார்க்கும்போது, எல்லா மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டவன், தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், அப்படி அற்பமாய் எண்ணி புறக்கணிக்கப்பட்டவனை தேவன் அவனுடைய உள்ளான இருதயத்தை அறிகிறார். அவன் எப்படி எனக்கு முன்பாக தூய்மையாக இருக்கிறான் என்பதை அறிந்து அவனை உயர்த்த சித்தம் கொண்டார். அவன் பாவத்தில் விழுந்த போதும் அவன் பாவத்தை மன்னித்து அவனை மேலும் ராஜாவாகவே இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். அப்போ தாவீது ராஜாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சகோதரர்கள் நடுவில், சகோதரர்களை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார்னு எல்லா சகோதரரும் போர் வீரர்களாக இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வராங்க. சாமுவேலை கடந்து போகும்போது ஆண்டவரே சொல்கிறார், மனுஷன் நினைக்கிற விதமாக நான் நினைக்கிறதில்லை. என்ன சொல்லுவார்? நான் தெரிந்து கொண்டவர்களை தான் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிடுவார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அதனால் அவர் யாரை ராஜாவாக வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள என்ன செய்கிறாரு? தட்டி செதுக்கி அவங்கள பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்கள ராஜாவாக்குறார் இல்லையா? அப்படி தாவீது நிறையா பாடுகளை அனுபவிக்கிறான். சவுல்னால் விரட்டி இங்கே போகிறான், அங்கே போனால், இங்கே போகிறான், எங்கே போய் ஒளிஞ்சாலும் அவனை சுற்றி படையை அனுப்பி தானும் அந்த இடங்களுக்கு வந்து அவனை எப்படியாவது பிடிச்சி கொண்டுறணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது அவன் ரொம்ப உபத்திரப்படுவான். பிறகு அவனோடு கூட இருந்த நண்பர்களே அவனை காட்டி கொடுப்பார்கள். அப்புறம் நிறைய சிக்லாக்கில் அவங்க போய் பெலிஸ்தர் கூட இருக்கும்போது, அவன் சிக்லாக்குன்ற இடத்துல இருக்கும்போது திடீர்னு அவங்க எல்லாம் பெலிஸ்தர்கிட்ட போயிட்டு வர்றதுக்குள்ளே சிக்லாக்கில் அமலேக்கியர் வந்து அவங்க எரித்து போட்டார்கள். அப்போ அதை பார்த்தோன்னே அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? ரொம்ப அழுதுட்டு எல்லாம் அந்த தாவீதால தானே வந்ததுன்னு சொல்லி தாவீதை என்ன செய்கிறாங்க? கொல்ல வழி தேடுறாங்க, கல்லதுக்கு எரிய போகிறாங்க. அந்த அளவுக்கு அவன் கூட இருந்தவங்களாம் அவனை கஷ்டப்படுத்தும் போது அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டான். அப்படி அவனுக்கு இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 13:22 அவர் எவனை தள்ளி சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனை இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவனை குறித்து சாட்சியும் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார். அப்படி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை உருவாக்குகிறார். அவன் சொல்கிறான்ல, உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டான். அப்படியே ஆண்டவருக்கென்று ஒரு சிறந்த ஒரு அரசனாக வர வேண்டுமானால் அவன் பல பாடுகளை பட்டாலும் இறுதியில் அவன் ஒரு சிறந்த அரசனாக இருந்தான். அதை தான் உருவாக்கும் ஆச்சரியம். இது அவனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்தது உழைப்பதில் ஆச்சரியம். கர்த்தருக்கென்று உழைக்கும் பொழுது ஆச்சரியமான விதமாக கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 16:7 பித்னியா நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகும்படி பவுலும் சீலாவும் போகணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி அவர்களை தடுத்து விடுவார். தடுத்து அவர்களை எங்கே போக சொல்கிறாரு? அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்துக்கு அவர்களை போக சொல்கிறார்.
அப்போ அவங்க எந்த பட்டணத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால், தியத்திரா அவர்கள் ஒரு ஓய்வு நாளில் தாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு போய் அங்கே சில நாள் தங்கியிருக்கலான்னு போகிறாங்க. அப்போ ஓய்வு நாளில் அவங்க வெளியே போய் ஜோமன்னு சொல்லி கூடி வரும்போது அங்கே யாரை பார்க்குறாங்க? தியத்திரா ஒரு ஆளாகிய லீதியாள் என்னும் பெண்ணுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அதனால் அவள் என்ன செய்கிற, ஆண்டவருடைய செய்தியை, பவுல் சீலா சொல்கிற செய்தியை கேட்டு அவள் ரட்சிக்கப்படுறாள். அவள் ரட்சிக்கப்பட்ட காணாது, நான் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரட்சிப்புக்கு வழி நடத்தி அங்கே ஒரு ஞானஸ்நானம் பெற்று அவள் வீடு இப்போ ஒரு ஜப வீடாக மாறுகிறது. அப்படி அவங்க போகிற இடங்களெல்லாம் கர்த்தரை சேவித்து கர்த்தருக்கு ஒரு கூடாரத்தை அமைக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு எதிராக வந்த ஒரு மாய வித்தக்கார் குறிச்சொல்றவா வர, அவளிடத்திலிருந்து அந்த குறிச்சொல்கிற ஆவியை அவர் விரட்டின உடனே அவள் மூலமாக ஆதாயம் அடைந்த மக்கள் பவுலையும் சீலாவையும் என்ன செய்கிறாங்க? ஜெயிலில் அடைத்து போடுறாங்க. அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த சிறைக்கூடத்தை அவர்கள் எதாக மாற்றுகிறார்கள்? துதி ஆராதனை செய்யும் ஜபக்கூடமாக மாற்றி துதிக்கிறாங்க. துதித்த உடனே ஆண்டவருடைய தெய்வ கிரியே அங்கே நடக்கிறது. அப்படியே கட்டடம் அசைது எல்லாம் திறக்கப்படுது. அவங்க கை கால்களில் கட்டப்பட்டது எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. எல்லா சிறை கைதிகளுக்கும் அப்படி ஆகுது. இதை பார்த்த உடனே சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து அவங்க கால்களில் விழுந்து, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவன் கேட்குறான். அங்கே அவனை ரட்சித்து அவன் குடும்பத்தையும் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரின் பிள்ளைகளாக மாறினாள். அதனால் அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்கென்று அவர்கள் உழைக்கும்போது இந்த உழைப்பதில் உள்ள ஆச்சரியத்தை நாம் பார்க்கிறோம். எங்கே போனாலும் கர்த்தர் ஒரு கூட்டத்தை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். 4 காரியங்கள் ஆச்சரியங்கள் என்ற தலைப்பில் பார்த்தோம். முதலாவது, உயர்த்தும் ஆச்சரியம். எப்படி ஆடுவினால் அலைஞ்ச அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி ராஜாவாக மாற்றினார். 2வது, உணர்த்தும் ஆச்சரியம். ராஜாவாக இருந்தாலும் அவன் தப்பு செய்யும்போது பிறனுடைய மனைவியை இச்சித்ததுனால கர்த்தர் அவனை உணர்த்தி அவனை அந்த பாவத்தினின்று அவனுக்கு மீட்பை கொடுக்கிறார். அடுத்தது, உருவாக்கும் ஆச்சரியம். உலகம் நம்மை தள்ளி இருந்தாலும் கர்த்தர் அவனை நல்ல முறையில் அவனை செதுக்கி சீர்படுத்தி கர்த்தருக்கேற்ற பாதையில் அவனை வழிநடத்தி அவனை எனக்கு ஏற்றவனாக நான் கண்டேன், அவன் என் சித்தத்தை எல்லாம் செய்வான் என்று சொல்லும்படி, சாட்சி சொல்லும்படி அவனை உயர்த்தினான். அடுத்தது, உழைப்பதில் ஆச்சரியம். அதுக்கு பவுலும் சீலாவும் உழைக்கிறாங்க, சுவிசேஷத்தை சொல்லுகிறாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது சொல்லுகிற இடங்களிலெல்லாம் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். இன்றைக்கு பார்த்த 4 ஆச்சரியங்களும் உயர்த்தும் ஆச்சரியம், உணர்த்தும் ஆச்சரியம், உருவாக்கும் ஆச்சரியம், உழைப்பால் வரும் ஆச்சரியங்கள். ஆச்சரியங்களை இன்றைக்கு நாம் தியானித்தோம். அது நம்முடைய உள்ளங்களை விட்டு என்றைக்கு நீங்காதபடி இருக்க நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதுவரைக்கும் ஆச்சரியங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். அவைகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் காத்துக்கொள்ளும். உடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, ஆசீர்வதியும், இம்மட்டும் பாதுகாத்தது போல இனிமேலும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இதுவரைக்கும் ஆச்சரியங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.